அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் என்ட்ரன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். பழையன கழிந்து புதியன புகுதல் தான் போகி. அன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்லயுமே இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்தி நம்ம எரிப்போம். மார்கழி மாதத்தோட கடைசி நாளதான் நம்ம போகி பண்டிகையா கொண்டாடுறோம். அந்த காலத்துல நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் பார்த்திருப்போம், பொங்கலுக்கு முத நாள், அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு தான் வீடை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி வருஷம் வீடு ஃபுல்லா வெள்ளை அடிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமுமே வரக்கூடிய பொங்கல் விழாவை வெகு விமரிசையா கொண்டாடுவாங்க. இப்போ நம்ம வருஷம்லாம் வெள்ளை அடிச்சிட்டு இருக்க முடியாது வீட்டுக்கு. அதனால போகி பண்டிகை அன்னைக்கு ஒட்டடை அடிக்கிறது, கதவு ஜன்னல் எல்லாம் சுத்தம் பண்றது, வீட்டுல உள்ள தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகள்ல நம்ம இறங்குவோம். நாம எப்படி வீட்டுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்துறோமோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்க மனசுல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே நீக்கினாதான் நம்ம அடுத்த நாளா வரக்கூடிய பொங்கல் பண்டிகைய மகிழ்ச்சியா புத்துணர்ச்சியோட கொண்டாட முடியும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொருத்தவங்க மனசுலயுமே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், பொறாமை குணங்கள் இதெல்லாம் நீக்கணும், அப்புறப்படுத்தணும் அப்படிங்கறது தான் இந்த போகி பண்டிகையோட நோக்கமே. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள், பழுதான பொருட்கள் இருந்ததுன்னா நம்ம எரிப்போம். அப்படி எரிக்கும் போது பிளாஸ்டிக் பையோ பிளாஸ்டிக் பொருட்களோ இருந்ததுன்னா எரிக்காம தனியா வச்சு குப்பையில போட்டுருங்க. ஏன் எரிக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, பிளாஸ்டிக் பொருட்களை, பிளாஸ்டிக் பையை எரிக்கும் போது ஒரு விதமான வாயு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாயுவை சுவாசிக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு சுவாச பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பிளாஸ்டிக் பையோ பிளாஸ்டிக் பொருட்களோ இருந்ததுன்னா எரிக்காம குப்பையில போட்டுருங்க. இது மட்டும் இல்லாம போகி பண்டிகைக்குன்னு 2 விதமான பொருள் மற்றும் போகி பத்தின சிறப்புகளும் இருக்கு. போகம்ங்கிற சொல்லுக்கு இன்பம், மகிழ்ச்சின்னு 2 பொருள் இருக்கு. போகம்ங்கிற சொல்லுக்கு அதிபதி இந்திர பகவான். விவசாயிகளுக்கு மழையை பொழியக்கூடிய இந்திர பகவானை சிறப்பிக்கும் விதமா தான் நம்ம போகி பண்டிகை கொண்டாடுறோம். ஏன் போகி பண்டிகையை இந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கொண்டாடணும் அப்படிங்கறதுக்குரிய காரணத்தை பார்க்கலாம். ஒரு சமயம் இந்திரன் தான் மழை பொழிய வைக்கிறதுனாலதான் விவசாயமே செழிக்குது அப்படின்னு கர்வமா இருந்திருக்காரு. அதனால இந்திரனோட ஆணவத்தை அழிக்கிறதுக்காக கிருஷ்ண பகவான் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்திரனுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டை தடை செஞ்சு கோவர்த்தன மலைக்கு அந்த வழிபாட்டை செய்ய சொல்லி மக்களை திசை திருப்பியிருக்காரு. உடனே இந்திரனுக்கு கோபம் 7 நாட்கள் விடாம மழை பெய்ய வச்சிருக்காரு. அந்த சமயத்துல கிருஷ்ண பகவான் மக்களை காப்பாத்துறதுக்காக கோவர்த்தன மலைய குடையாக்கி ஒற்றை விரலால உயர்த்தி பிடிச்சு இந்திரனோட ஆணவத்தை அழிச்சாராம். உடனே இந்திரன் கிருஷ்ண பகவான் கிட்ட பணிந்து தன்னோட தப்ப உணர்ந்திருக்காரு. கிருஷ்ண பகவான் இந்திரனை சிறப்பிக்கும் விதமா வரவழைத்த நாள் தான் இந்த போகி பண்டிகை. இந்திரன் மாதிரியே போகத்திற்கு அதிபதி சுக்கிரன். அதனால சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா போகி பண்டிகை அன்னைக்கு இந்திரனையும் சுக்கிரனையும் வழிபடுறது ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லாம போகி பண்டிகை அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குறதுக்கு ஏற்ற நாள். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை நடக்கணும்னு நினைக்கிறவங்க போகி பண்டிகை அன்னைக்கு குலதெய்வத்துக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு நேர போய் நீங்க வழிபாடு செய்யலாம். இல்லங்க எங்களுக்கு அதிக தூரத்துல இருக்கு, நாங்க வீட்டுல இருந்தே கும்பிட போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லயே குலதெய்வத்தோட படம் இருந்ததுன்னா அதை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தோட திருவுருவ படம் இல்லாதவங்க பித்தளை செம்பு அல்லது தாமிர செம்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்ல தண்ணீர் நிறைய நிரப்பிக்கோங்க. அந்த செம்புக்கு மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் வச்சுக்கோங்க. நிரப்பியிருக்க தண்ணியில கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த நிற செம்பு தண்ணியை தான் நம்ம குலதெய்வமா நினைச்சு வழிபாடு செய்யணும். இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஒரு வெற்றிலைய நல்லா கழுவிட்டு மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க. விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் அருகம்புல் பூ இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. விநாயக பெருமான நம்ம வேண்டிட்டு தான் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். இல்லங்க எங்களுக்கு குலதெய்வம் எதுனே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் இன்னைக்கு வழிபாடு செய்யலாம். போகி பண்டிகை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில குளிச்சுட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா எந்த வித நல்ல நேரமே பார்க்க தேவையில்லை. அவ்வளவு அதிகாலையில எந்திரிக்க முடியாதவங்க மாலை 6 மணிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம்ல, அந்த நேரத்துல நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க. என்னங்க படையெல்லாம் போடணும்னு சொல்றீங்க, அப்ப நிறைய ரெடி பண்ணணுமா அப்படின்னு கேப்பீங்க. ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, நெய்வேத்தியமா காய்ச்சின பசும்பால்ல கொஞ்சமா நாட்டு சக்கரை கலந்து வச்சு கூட நீங்க சாமி கும்பிடலாம். இந்த வருஷம் வரக்கூடிய போகி பண்டிகையை எல்லாருமே சேர்ந்து சிறப்பா கொண்டாடுவோம்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜெயம் என்ட்ரன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.